ஹலோ விவாஸ், நல்ல நேரம் சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புத்தாண்டு பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டானது பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது, அதாவது ரிஷபராசி நேயர்களுக்கு வாழ்க்கை அடுத்த ஒரு வருடங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்று பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வருடத்தில் ஒருவருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கும். அதிலும் பிறக்க இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சியில் திசை மாற்றங்களானது நடக்க உள்ளது. குரு சனி பயிற்சியில் ஒருவருக்கு வாழ்க்கையை புரட்டி போடும். அந்த வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து ஒரு வருடத்தில் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்களானது நடக்கும் என்பது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அப்போ தான் இந்த ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் நடக்குது, இவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகிறாங்க, இவர்களுக்கு எந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஏற்றங்களானது இருக்கும் அப்படிங்கிறது குறித்து எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஒரு விஷயத்தை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய அந்த புத்தாண்டை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சுலபமாகவே கையாண்டலாங்க. 2025 புத்தாண்டு பொறுத்தவரையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பானதாகவே பார்த்திங்கன்னா அமையும். உங்களுடைய வேலை தொழிலில் சில சிரமங்களை சந்தித்தாலுமே நிதி ஆதாயங்கள் பெற வாய்ப்புகளானது உள்ளது. இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையானது எப்படி அமையும் என விரிவாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷபராசி வக்ர நிலையில் சந்திக்கின்ற, அதன் பின்னர் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். தைரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் புதன் ஆகியோர் பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கின்றனர். தொழில் கர்மஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராசிநாதன் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கின்றனர். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். இந்த ஆண்டில் மார்ச் 29ஆம் தேதி சனி மீனராசிக்கும், மே 14ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா குரு மிதுன ராசிக்கும், மே 18ஆம் தேதி அன்று ராகு கும்பராசிக்கும், கேது சிம்ம ராசியிலும் பயிற்சி நடக்க உள்ளன. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பண வருகை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய வருமானம் மற்றும் செலவுகள் தொடர்பாக கடினமான ஒரு சூழலானது இருக்குங்க. ஒரு பயிற்சி வரை பெரிய பண முதலீடு செய்வது, கடன் கொடுப்பது, கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம். இல்லையெனில் பெரும் நிதி பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது. குருவினுடைய பயிற்சிக்கு பின்னர் உங்களுடைய வருமானத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும். பணம் தொடர்பான ஆசைகளானது பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க. வருமான உயர்வால் சேமிக்க வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டினுடைய இறுதியில் ஓரளவு நிலை மோசமடைய வாய்ப்புகளும் உள்ளது. உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டில் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளானது அமையும். பணியிடல் சூழலில் பார்த்திங்கன்னா சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய உறவானது சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய அதிர்ஷ்டத்தினால பணியிடத்தில் பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளதுங்க. பணியிடத்தில் இலக்குகளை அடைய கடின உழைப்பும் சரியான திட்டமிடலும் அவசியம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சிறப்பானதாக இருக்கும். அதேபோல் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளானது தேடி வருங்க. உங்களுடைய தொழிலில் சாதனைகளை பார்த்திங்கன்னா படைப்பதோடு உங்களுடைய புகழானது இப்பொழுது அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான காலமாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பெரிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ராகு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அமையும் போது நீங்கள் எடுத்த வேலையை முடிப்பதில் அலைச்சலும் அதீத சிந்தனையும் இருக்குங்க. தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்கவும். சிலருடன் சேர்ந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது. கணக்கு விவகாரங்களை பார்த்திங்கன்னா சரியாக பராமரிப்பது அவசியம். திருமண வாழ்க்கையில் கலவையான பலன்களானது கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்ல குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள். அதேபோல் அக்டோபர் மாதத்தினுடைய நடுவில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கவலைகளானது அதிகரிக்க வாய்ப்புகளானது உள்ளதுங்க. வாக்குவாதங்களையுமே நீங்கள் தவிர்ப்பது அவசியம்.
அதேபோல் ஆண்டினுடைய கடைசி 3 மாதங்கள் சிறப்பானதாகவும் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அமையும். 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய ஆரோக்கியங்கள் மேம்படும். அதே சமயம் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் முற்பகுதி வரை பார்த்தீங்கன்னா சில உடல்நல பிரச்சனைகளானது சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது. இந்த ஆண்டில் உங்களுடைய உடல் மற்றும் மனநலனை நீங்கள் பாதுகாக்க முயற்சி மேற்கொள்ளுங்கள். அதேபோல் தினசரி பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி மற்றும் யோகா தியானங்கள் போன்ற மன வலிமை தரக்கூடிய பயிற்சிகளை செய்வது நல்லது. மேலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதேபோல் பருவகால நோய்களினுடைய விஷயமாக கவனங்களை செலுத்த வேண்டும். ரிஷப ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் ஓரளவு சாதகமாகவே பார்த்தீங்கன்னா அமையுங்க. போட்டித் தேர்வு விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது அதிகம். உயர்கல்வியினுடைய முயற்சியில் எதிர்பார்த்த பலன்களானது கிடைக்குங்க. மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு செய்திகளும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க கடன் வாங்குவதை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏப்ரல் முதல் ஜூன் வரை புதிய உறவில் நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். திருமண முயற்சியில் நல்ல வரன்களானது அமைய வாய்ப்புகளானது உள்ளதுங்க. உங்களுடைய அன்புக்குரியவர்களினுடைய ஆதரவும் இப்பொழுது கிடைக்கும். காதல் உறவில் நெருக்கங்களானது அதிகரிக்குங்க. துணையுடன் புரிதலானது உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வாய்ப்புகளானது கிடைக்குங்க. குடும்பத்தில் அனுசரித்து செல்ல மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அதேபோல் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமானதாகவும் அதில் உங்களுடைய புதிய யோசனைகள் சிறப்பான வெற்றியையும் கொடுக்குங்க. உங்கள் மீதான அன்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேலுமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் தாமதங்களானது உண்டாகும். எல்லாவற்றிலுமே ஒரு பயமானது ஏற்படுங்க. புதிய நபர்களினுடைய நட்பானது உங்களுக்கு உண்டாகும். வீடு வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமாக டென்ஷனும் உங்களுக்கு ஏற்படலாங்க. கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலமாக நன்மையும் உண்டாகும். பிள்ளைகள் மூலமாகவே பெருமையானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு சங்கடங்களானது வரலாம். கவனமுடன் இருந்தால் பயமானது இல்லை. சந்தோஷத்தை தருவதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை. உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களினுடைய பாராட்டை பெற்றுக் கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே மந்தமான போக்கானது காணப்படுங்க. வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைகளானது உண்டாகும். புதிய சிக்கல்களானது உருவாகலாம். கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவார்கள். அலுவலக பணிகளை வெற்றிகரமாகவே பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களும் உண்டாகும். பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பங்களானது உண்டாகுங்க. உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சரியான நேரத்தில் மருந்துகளை உட்கொள்வது நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது உண்டாகும். அதேபோல் விளையாட்டில் கவனத்தை செலுத்துவீர்கள். கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. மனதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான ஒரு நிகழ்ச்சியானது நடக்கும். அதேபோல் அரசியல் துறையினருக்கு அரசு விவகாரங்களை கவனமாக கையாள வேண்டும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்யுங்கள். தீர்க்கமாக முடிவெடுப்பதை தள்ளி போடுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்திசாலித்தனால முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். சரக்குகளை அனுப்பும்போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியம். அதேபோல் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுமே நிர்பந்தமாக இடமாற்றங்கள் அல்லது பணிமாற்றங்கள் செய்யலாம். உழைப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் குறையுங்க. உறவுகளில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் வீண் பிரச்சனைகளானது தலை தூக்கலாம். நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தங்களானது உண்டாகுங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலானது உண்டாகும். வேலை பளுவும் ஏற்படும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பங்களும் உண்டாகலாம். அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தகராறு வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகுங்க. கௌரவங்களும் அதிகரிக்கும். மறைமுக நோய்களானது ஏற்படலாம். கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது நீங்கும். பழைய பாக்கிகளுமே இப்பொழுது வசூலாகும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.